5 மாதம் மழை இல்லாமல் வாடிய கிராமம். வெயிலால் நிலம் பிளந்து போயிருந்தது. கிணறுகள் காலி. மக்கள் நம்பிக்கை இழந்தனர். இன்னும் வரும்பா, இன்னும் வரும்பாரும்பா. இன்னும் வரும் பாரும், இன்னும் வரும் பாரும் பாத. ஒரு மாலை கருமேகம் மெதுவாக கிராமத்தை மூடியது. முதல் மழைத்துளி மண்ணில் விழுந்தது. இந்த மழை என் வயலுக்கு மட்டும் இல்ல, நம்ம கிராமத்தோட நம்பிக்கைக்கு வந்த மழை. தாத்தா, ஏன் அழுறீங்க? ஒண்ணுமில்லப்பா, கொஞ்சம் நினைவு வந்தது. அழாதீங்க தாத்தா, நான் இங்கே இருக்கேன். உன் பாசம் போதும்பா. அந்த இரவு மழை சத்தத்தோடு முழு கிராமமும் நிம்மதியாக தூங்கியது. அந்த இரவு மழை சத்தத்தோடு முழு கிராமமும் நிம்மதியாக தூங்கியது. பாருங்கள், குளத்தில் தண்ணீர் தேங்க ஆரம்பித்து விட்டது. 5 மாதங்கள் கழித்து இறுதியாக நமது பொறுமை பலன் தந்து விட்டது. இது ஒரு நல்ல தொடக்கம். வா, மலையில் ஓடலாம். ராமசுந்தர் சார், மழை நல்லா பெய்துச்சு. கோலம் போடலாம், அழகா இருக்கு. டீ சாப்பிடுங்க. கொடுங்க சார். சில நாட்கள் கழித்து வயல்கள் மீண்டும் பச்சையாக மாற ஆரம்பித்தன. வணக்கம், உங்கள் வருகைக்கு நன்றி. இன்று என்ன வேண்டும்? அத்தனை நன்றி. கொஞ்சம் காய்கறிகள் வாங்கலாம். அத்தா, இந்த பழங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மழை நம்மை காப்பாத்துச்சு. ஆனா இனிமேல் மண்ணையும் தண்ணீரையும் நாம தான் காப்பாத்தணும். மழை வருவது இயற்கை, ஆனால் அதை பாதுகாப்பது மனிதர்களின் பொறுப்பு.